வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவருக்கும், குறிப்பாக இறை ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அமாவாசை நாளில் பஞ்சபூத நவகிரந்தவம் ஆற்றி நல்ல மன விரிவும் மன அமைதி பெற்று அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த அமைதியை தக்க வைத்துக் கொள்ளும். இன்றைய தலைப்பு மன உறுதியும் மன குழப்பமுமா? சரி. பலவீனம். பொதுவாகவே மனம் எப்போதுமே எல்லாருக்கும் பலவீனமா தான் இருக்கும். உறுதிங்கிறது ரொம்ப சிரமம். ஆகவேதான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் மன பலக்கலை என்று இதை அறிமுகப்படுத்துறாங்க. இட்ஸ் நாட், மனதை பலப்படுத்தக்கூடிய கலை. அப்பவுமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மனித மனம் பலமாக இல்லை. ஆகிய ஞானிகள் என்ன ஒரு பொறுப்பெடுக்கிறாங்க? ஒரு சராசரி மனிதனுடைய மனதை முதல்ல பலப்படுத்தணும், பிறகு தெளிவுபடுத்தணும், பிறகு உறுதியாகும். பலம், தெளிவு, பிறகு உறுதி. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கிளாரிட்டி இன் ஸ்டெபிலிட்டி இன் கிளாரிட்டி. ஸ்டெபிலிட்டினா மன உறுதி. எதுல என்ன தெளிவு பெற்றிருக்கோமோ அந்த தெளிவுல உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு நான் நிறைய பெரியவங்களை சந்திச்சிருக்கிறேன். ரிஷிகேஷ், ஹரித்வார், இன்னும் பல ஆசிரமங்கள் தான் அத்வைதிகளை சந்திச்சிருக்கிறேன். அத்வைத வேதாந்த விற்பனர்கள். அவங்க ஆன்மீகத்துல, குறிப்பாக அத்வைத ஆன்மீகத்துல வல்லுநர்கள், ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அது என்ன சொல்றோம்? சப்ஜெக்ட் நாலேஜ். ஸ்பிரிச்சுவாலிட்டியில, குறிப்பா அத்வைத ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அந்த பிரம்மஞானம் தெளிவா இருக்கும். ஆனா அவங்களோட பிஹேவியரை பார்க்கிற போதுதான் தெரியுது அது அவங்க உறுதியாக இல்லை. உறுதி வேணும். தெளிவுங்கிறது சப்ஜெக்ட் நாலேஜ், தியரிட்டிக்கல் நாலேஜ்னு சொல்லலாம். ஆனா எப்போ அது உறுதி அடையும்? பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் இந்த ஆன்மீகத்துல எதை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்கன்னா அத்வைதம். அதனுடைய மார்க்கம் ஞான மார்க்கம். நீங்க இதெல்லாம் அடிப்படையில் புரிந்து கொள்ளும். நம்முடைய மனவளக்கலை என்பது மார்க்கத்தில் ஞான மார்க்கம், தத்துவத்தில் அத்வைதம். அப்போ எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம ஆன்மீகத்தை விளக்குவாங்க. இந்த மனம் எப்போ தெளிவாகும், உறுதியாகும், அது எவ்வளவு காலம் பலவீனமாக இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கிற போது எல்லாருடைய மனமும் பலவீனம். அவங்களால எதையும் சரியா தீர்மானிக்க முடியல. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அது சரியா இது சரியா, அந்த தீர்மானிக்கிற, தெளிவாக உறுதியாக தீர்மானிக்கிற அறிவு பொதுவா மனிதன்கிட்ட இல்லை. அது குறையல, குற்றம் இல்லை. அது இன்னும் அறிவினுடைய பயணம் அங்க முடியலேன்னு அர்த்தம். அது கொஞ்சம் காலவாசம் என்ன அப்படின்னா ஆகும். அப்போ பலவீனம்னு ஏன் இதை சொல்றோம்? அதுக்கு முன்னாடி ஒண்ணு புரிந்து கொள்ளணும். இந்த மனம் என்பது என்னங்கிறது பலர் பலவிதமா பேசுறாங்க. அது மகிழ்ச்சி அந்த இடத்துல சொல்லுவாங்க,
மனதை பற்றி 100க்கு 100 தெளிவா யாருமே சொல்லலை. சொல்லுவது கடினம் என்று சொல்லுவாங்க. ஆனா பொதுவாக நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா, எதை மனம் என்று சொல்றோம்? எண்ணங்களின் ஓட்டத்தை மனம் என்று சொல்றோம். குறிப்பா ரொம்ப சாதாரணமா. அப்ப என்ன தெரிந்து கொள்ளணும்? இந்த மனம் என்பது எப்போதுமே எண்ணங்களோடு கூடியதாக இருக்கு. நம்முடைய எண்ணங்களை கவனிக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழப்பத்தோடு தான் இருக்கு. தீர்மானிக்கக்கூடிய நிலையில இல்லை. அந்த டிசைடிங் பவர் மனசுக்கு குறைவா இருக்கு. ஆகவே அதை பலவீனம்னு சொல்றோம். நாம் கூட சொல்லுவோம், ஐயையோ! அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்போ என் மனசு சொல்லிச்சது அப்படி பண்ணலான்ட்டு. நான் தான் விட்டுட்டேன். அது பிரச்சனை ஆயிப்போச்சு. அப்ப என்ன? அது பலவீனம். எப்போ உறுதி வர்றதுக்கு முன்னாடி தெளிவு வரும். மனம் தெளிவடையும். கிளாரிட்டி இன் கான்சியஸ்னஸ் என்று சொல்றோம். எப்போ தெளிவடையும்? அப்படின்னா, பல விஷயங்களை நாம சிந்தனைக்கு எடுக்கணும். பல விஷயங்களை சிந்தனைக்கு எடுத்து, அதுல ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாதான் தெளிவடையும். இப்ப சின்ன உதாரணம் பார்ப்போமே. நமக்கு வாழ்க்கையில வாழ்வதற்கு, மகிழ்ச்சியா வாழ்வதற்கு என்ன வேணும்? நம்முடைய தேவை என்ன? உங்களால சரியா தீர்மானிக்க முடியுமா? என்ன வேணும், எவ்வளவு வேணும்னு கேட்டா சொல்ல தெரியுது. ஐயோ! எவ்வளவு இருந்தாலும் பத்தல. நம்முடைய தேவையை தீர்மானிக்கணும். மகிழ்ச்சியா வாழ்வதற்கு என்ன வேணும்? அப்படின்னு தீர்மானிக்கிற அறிவை தான் தெளிவுன்னு சொல்றோம். கிளாரிட்டி. இன்னைக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நாம செய்யற செயலும் சரி, பொருள் தேடுவதும் சரி, எதுக்கு எவ்வளவு தேடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நம்மகிட்ட இல்லை. எவ்வளவு கிடைச்சாலும் ஓகே. சரி, கிடைச்சதை வச்சாவது நாம அமைதியா, மன நிறைவா, திருப்தியா இருக்கோமானா அதுவும் இல்லை. அப்ப இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு தான் அந்த மனம் என்ன பண்ணுது? தேடுது. அது பணமாக இருக்கலாம், பதவியா இருக்கலாம், அதிக அதிகாரமா இருக்கலாம், புகழாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு தேதியில மனசுல திருப்தி இல்லை. ஆகவே அது மேலும் மேலும் தேடுது, சேகரிக்குது, அதை கட்டி காக்குது. இது மனதினுடைய ரோல். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நமக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, எப்படி பெறுவது, தார்மீகமா நின்று எப்படி பெறுவது என்ற 3 கேள்விக்கு ஒரு சராசரி மனிதனிடம் விடை இல்லை. நான் நல்ல படித்த மெத்த அன்பர்கிட்ட கூட இதை நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் அது எப்படி தீர்மானிக்க முடியும்? இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகளா இருக்குது, விட போதும் சொல்லலாம். எதிர்காலத்துல திடீர்னு ஒரு பெரிய நோய் வந்துருச்சு, டாக்டர்ஸ் 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் கேட்கறாங்க, எங்க போறது? ஸோ அப்ப எதிர்காலத்துல எவ்வளவு வேணும்னு இப்ப எப்படி தீர்மானிக்கிறது? நியாயம். சாதா மனிதனுடைய மனம் அப்படிதான் கேட்கும். ஆனாலும் தீர்மானிக்கணும். அந்த தீர்மானிக்கிற அறிவு தான் தெளிவான அறிவு. சரி, அவர் சொன்ன மாதிரி அப்படி இப்படி எதிர்காலத்துல வந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அங்க இயற்கையினுடைய ரகசியங்களை நம்ம நல்லா புரிந்து கொண்டோம் என்றால், இப்போ ஒரு உதாரணமா இப்படி வச்சிடுங்களேன். எல்லா மதங்களிலும் ஒரு வாசகம் சொல்லப்படுது, அச்சம் தவிர. முருகனுக்கு படத்துல பாருங்க, யாம் இருக்க பயமே. இறை வாக்கு என்ன சொல்லுது? இறைவன் நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? நாளை பற்றி ஏன் பயப்படணும்? கிறிஸ்தவ மதத்தில் சொல்லியிருக்கோம், ஃபியர் நாட், ஐ வித் யூ. நான் உன்னுடன் இருக்கிறேன், பயப்படாதே. இயேசுநாதர் படத்துகளில் இருக்கும். முருகன் படத்துகள் என்ன இருக்கு? யாம் இருக்க பயமே. ரெண்டும் ஒண்ணுதானே. அப்ப எல்லா மதங்களும் ஒரு இறை வாக்காக என்ன சொல்லுது? இறைவாக்கு. இறைவனாக்கி நான் உன்னுடன் இருக்கிறேன், உன்னை வழி நடத்துகிறேன், நீ ஏன் நாளை பற்றி அஞ்சுகிறாய்? அச்சம் தவிர என்று சொல்லு. ஆனா நம்மளால அச்சத்தை தவிர்க்க முடியல. இந்த அச்சம் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன வேணும்னு தீர்மானிக்க முடியல. எவ்வளவு வேணும், எப்படி வேணும் தீர்மானிக்க முடியல. அப்போ அடிப்படையில் நமக்கு என்ன தேவைப்படுது? இப்போ சில தெளிவு தேவைப்படுது.
மனதை பற்றி மட்டுமல்ல, இயற்கையின் ரகசியங்களை பற்றி அப்படி பார்க்கிற போது உங்க எல்லாரும் தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உடல் இருக்கு, உயிர் இருக்கு, மனம் இருக்கு. இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு சிந்திக்கிற போது நம்ம பிரம்ம ஞானத்துல பேசியிருக்கோம். ஆதியில் இருந்த, ஆதி என்றால் சுத்தவெளி. இந்த பிரபஞ்சமே தோன்றுவதற்கு முன்பாக இருந்தது வெறும் சுத்தவெளி. அந்த சுத்தவெளியில் இருந்த அறிவும் ஆற்றலும் எழுச்சி பெற்று விண்ணாகி, அந்த விண்ணெல்லாம் சேர்ந்து பஞ்சபூதங்களாகி, அப்படியே அந்த அறிவின் பயணத்துல தரமாற்ற நிகழ்வுல பரிணாம சிறப்புல ஓரறிவு தாவரம் முதல் படிப்படியா ஈரறிவு, புழு, பூச்சி, அப்படி ஊர்வன, பரப்பன, நீந்துவன, அப்புறம் ஐந்தறிவு விலங்காகி, ஐந்தறிவு விலங்கில ஒரு பரிணாமம் நிகழ்ந்து மனித குரங்காகி, பிறகு மனித உடலை எடுத்து நிமிர்ந்து நிற்கிற ஒரு மனித உடல். பிறகு அந்த மனிதனிடம் அவருடைய மனதுல ஒரு பரிணாமம், மனதிலையும் பரிணாமம் நடக்குது. பரிணாமம் என்று சொன்னா தரமாற்ற நிகழ்வு, தரத்துல உயர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி உயர்ந்து உயர்ந்து வந்த மனம் அண்மையில விஞ்ஞான அறிவு கொண்ட மனமாக எழுச்சி பெற்றிருக்கு. இதுதான் மனம். அப்போ மனம் என்றால், மனதின் அடிப்படை எண்ணம் என்றால் ஆற்றலோடு கூடிய அறிவு. ஏன்னா சுத்தடியில் என்ன இருந்தது? அறிவும் ஆற்றலும். அறிவோடு கூடிய ஆற்றல் அல்லது ஆற்றலோடு கூடிய அறிவு. அதுதான் எழுச்சி பெற்று இப்போ இந்த உடல்ல நான் எனும் எண்ணத்தோடு மனமாக எழுச்சி பெற்றிருக்கு. அப்ப உண்மையில மனம்னா என்ன அப்படின்னா ஆற்றலோடு கூட அறிவு, அதாவது இறைவன். நம்முடைய ஞான மார்க்கத்துல அத்வைத கருத்துல எது இறைவன் என்றால் எது மூலப்பொருளும், அனைத்துக்கும், எனக்கு மட்டும் இல்லை, அனைத்து தோற்றங்களுக்கும் மூலம் எது? ஏன்னா தோற்றங்கள் பல பல, ஆனா மூலப்பொருள் ஒன்று. இப்போ தங்கத்துல நகை செஞ்சிருக்கோம், மோதிரம், காப்பு, கம்மல், செயின், அந்த வடிவத்துக்கு தக்கவாறு பேர் கொடுக்கிறோம். ஆனா எல்லாமே தங்கம் தானே. ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் மூலம் எது? தங்கம். அதுபோல தோற்றங்கள் பல பல, பஞ்சபூதங்கள், ஜீவனங்கள், மனிதர்கள், அண்ட சராசரங்கள்னு பல தோற்றங்கள். ஆனா அனைத்து தோற்றத்திற்கும் மூலப்பொருள் எது என்றால் ஆற்றலோடு கூடிய அறிவாகிய சுத்த வெளி. அதுக்கு நல்ல சிறப்பா ஒரு பேர் கொடுக்கிறோம், இறைவன். அப்ப இறைவனே இங்கு மனமாக இயங்கி கொண்டிருக்கு. அப்ப மனம் என்றால் இறைவனா எண்ணங்களா? சொல்லுது. உண்மையிலே மனம் என்பது இறைவனின் இறுதி வெளிப்பாடு இயக்கத்தோடு. அப்ப மன இயக்கத்தோடு இருக்கிற போது இதுவரைக்கும் பெற்ற அனுபவங்கள் நினைவு அலைகளாக எழும். நல்ல வார்த்தை கவனிக்கணும். இந்த மனம், அதாவது இறைவன் மனமாக எழுச்சி பெற்று இதுவரைக்கும் பெற்ற அனுபவங்கள் இருக்கு பாருங்க. இந்த உடல் எடுத்தோம், இதுக்கு முன்னாடி இந்த அனுபவங்கள் எல்லாமே நினைவு அலைகள், மெமரிஸ் வரும்போது அதை நம்ம என்ன சொல்றோம்? எண்ணங்கள் சொல்றோம். சரியா? இந்த எண்ணங்கள் எதை அடிப்படையாக கொண்டு? கடந்த கால அனுபவங்கள். அனுபவங்கள் நிறைய இருந்தாலும் கூட அதை தொகுத்தும் பகுத்தும் பார்க்கிற போது ரெண்டே ரெண்டு அனுபவம். ஒன்று இன்பம், மற்றொன்று துன்பம். இந்த ரெண்டு அனுபவத்தை வைத்துக் கொண்டுதான் எண்ணங்கள் எழும். அதுக்கு தக்கவாறு நாம பல செயல்களை செய்யணும். நம்ம மனம்னா என்ன? உண்மையில் மனம் என்பது இறைவன், அதாவது ஆற்றலோடு கூடிய அறிவு. ஆனா இங்க அது என்னவாக மாறிடுச்சு? எண்ணங்களாக போயிடுச்சு. அப்போ இந்த மனதிற்கு ரெண்டு தகுதி இருக்கு. தகுதி ஒண்ணு இயக்கம், மற்றொன்று அடக்கம். ஆனால் இங்க எது வெளிப்பட்டுட்டே இருக்குன்னா இயக்கம் தான் வெளிப்படுது, அடக்கம் வரல. மனம் அடங்கவே இல்லை, தூக்கத்துல அடங்குது. ஒரு 8 மணி நேரம் தூங்குறோம், கனவு இல்லாம ஒரு 4 மணி நேரம் தூங்குறோம்னா அந்த 4 மணி நேரம் மனம் இயக்கம் இல்லாம அடக்கத்தில் இருக்கு. அது உறக்கத்தில் இருந்ததுனால
நமக்கு மன அடக்கம்னா என்னங்கிற அனுபவம் வரல. ஏன்னா உறக்கத்துல பகலில் மனம் இயங்கி கொண்டே இருக்கு. அதை புறமன இயக்கம் என்று சொல்றோம். பல நினைவலைகள் கடந்த காலத்துல நினைச்சதெல்லாம் நினைச்சு நினைவலைகள் வந்து எண்ணங்களாக வந்து மீண்டும் மீண்டும் அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற செயலை செய்து வாழ்ந்துட்டே இருக்கும். இப்போ நமக்கு 2 தகுதி இருக்குன்னு சொன்னேன், இயக்கம், அடக்கம். அது இயக்கம் என்பது இயல்பா எல்லாத்திலும் இருக்கு, அடக்கம் வரல. ஆகதான் யோகிகள் என்ன சொல்றாங்க, உன் மனதிற்கு அடங்குற தகுதி இருக்கு, நீ கொஞ்சம் அதை அடங்க வச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைத்த அனுபவங்கள் இன்ப துன்ப அனுபவங்கள். இயக்கத்தினால வெறும் இன்ப துன்ப அனுபவம் மட்டுமில்லை, விஞ்ஞான அறிவு கூட கிடைச்சிருக்கு. அதை கவனிக்கணும். மனித இயக்கம், மன இயக்கம் என்பது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. அந்த இயக்கத்தினுடைய உச்சம் விஞ்ஞான அறிவு. ஒரு உன்னதமான வாழ்க்கை தரத்தை நம்ம பெற்றிருக்கோம். இருந்த போதிலும் ஏன் மனிதன் வந்து துன்பப்படுகிறான்? அச்சமும் கவலையும் உடையவனா இருக்கான். விஞ்ஞான அறிவு பெற்று பலவிதமான விஞ்ஞான சாதனங்கள், மின் சாதனங்களை வைத்துக்கொண்டு ஒரு உயர்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மனசுல அப்பப்போ நாளை பற்றி அச்சமும் கவலையும் வரதான் செய்யுது. அப்பதான் ஞானிகள் சொன்னாங்க, அப்படிதான் வரும். ஏனென்றால் நீ இன்ப துன்ப அனுபவத்திலேயே சுரண்டு கொண்டிருக்கிறதுனால இதே இன்பம் நாளைக்கு நீடிக்குமா, இன்னைக்கு இருக்கிற துன்பம் நாளைக்கு போயிடுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எந்த மனம் அடங்கக்கூடிய தகுதி இருக்குல்ல, அந்த தகுதியை பெருக்கி மனதை சற்று நிறுத்தி அடக்கி அல்ல, அது தானா அடங்கணும். அடங்கும் போது ஒரு அனுபவம் ஏற்படும் இல்லையா, அந்த அனுபவ அறிவைத்தான் மெய்யறிவு என்று சொன்னார்கள். ஆங்கிலத்தில் விஸ்டம். இதுவரைக்கும் நம்ம இருக்கிற அறிவு வந்து உண்மையான அறிவு இல்லை. அது கருத்தொடராக வந்த அறிவு, அனுபவ அறிவு, கற்று பெற்ற அறிவுன்னு 3 அறிவு இருக்கு. இன்ஸ்டிங்க்ட் நாலேஜ், நாலேஜ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கலெக்டிவ் நாலேஜ். ஒன்லி 3 நாலேஜ். இந்த 3 அறிவை வச்சுதான் இந்த லௌகிக வாழ்க்கையில விஞ்ஞான அறிவாக வளர்ந்து நாம் உயர்தர வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். ஆனால் மெய்யறிவு வரலன்னு சொன்னா நம்முடைய மனசு வந்து எப்பவுமே சமநிலை இழக்கும், இம்பேலன்ஸ்டு மைண்ட் சொல்றோம். ஆகதான் வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, ஐவுணர்வு எய்தியகண்ணும் பயனின்றி மெய் உணர்வு இல்லாதவருக்கு. உனக்கு 5 புலன்கள் மூலமாக நீ பல அறிவை பெற்றிருக்கலாம், ஐயறிவை பெற்றிருக்கலாம், பயன் இல்லைங்கிற. ஏன் பயன் இல்லை? அச்சமும் கவலையும் இருக்குது, அமைதி மகிழ்ச்சியும் வரலையே. நம்ம ஐயுணர்வு பெற்று ஐயுணர்வு மூலமாக இயற்கை வளங்களை எல்லாம் வாழ்வின் வளங்களாக மாற்றக்கூடிய விஞ்ஞான அறிவு பெற்று உன்னதமான வாழ்க்கை வாழ்கிற காலத்தில் கூட அங்கு அச்சமும் கவலையும் இருக்கு. அப்ப அவங்க கண்டுபிடிச்ச உண்மை, மனதை அவங்க நிறுத்தி பார்த்தாங்க. ஸ்டாட்டிக்னஸ் ஆஃப் த மைண்ட் ஆர் ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். மனம் நின்றால் என்ன ஆகும்? கண்டபோது அங்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். முதல் முறையா ஒரு அனுபவம். அந்த அனுபவ அறிவை அடிப்படையாக கொண்டு சிந்திக்கிறார். சிந்திக்கும் போது என்ன தெரியுது? மனம் அடங்கினால் அது என்னவாக மாறுது தெரியுங்களா? முழுமையாக மாறுது. இப்ப மனம் எப்படி இருக்கு? சிறுமையா இருக்கு. ஆகவேதான் மன நிறைவு அடையல. எவ்வளவு சொத்து வாங்கினாலும், கோடி கோடி சம்பாதிச்சாலும் அந்த திருப்தியும் வரல, நிறைவும் வரல இல்லையா? ஆனா முதல் முறையா மனதை நிறுத்தி பெற்ற அனுபவம் என்ன அறிவை கொடுக்குது? முழுமை. The wholeness of the nature. மனம் வந்து முழுமை வடிவம் எடுக்குது. தன்னை முழுமையாக உணருது மட்டுமா? இன்னும் இருக்கு. முழுமையாக உணர்ற மனம் இன்னும் என்னென்ன உணருதுன்னா, அந்த நிலையை விட, எந்த நிலை முழுமையாக இருக்கிற போது இருக்கிற அந்த நிலையை விட ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு இது வந்து வெளியில இல்லை. ஏசி பெட்ரூம் இருக்கு, கம்ஃபர்டபுள் ரூம்னு சொல்றோம். பட் மைண்ட் அங்க சரியா இல்லைன்னா அந்த ஏசி பெட்ரூம் கூட சில டைம்ல ஹாட் ஆகிடும், வேர்வை ஆகிடும். ஏன்னா மனம் அமைதியாக இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ அந்த இடத்த உணரும் போது, மனம் அடங்கி நிற்கிற போது, அதை விட மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஜோன் எதுவுமே இல்லை. எந்த மெட்டீரியல் கம்ஃபர்ட்டும் இந்த கம்ஃபர்ட்டை தராது.
இது பேரு ஸ்பிரிச்சுவல் கம்ஃபர்ட். அடுத்தால அந்த முழுமையில என்ன உணர்றோம்? பியூட்டினா பியூட்டி, அதாவது நிகரற்ற ஒரு அழகு. தன்னை இந்த மனம் அடங்கி தன்னை அது எப்படிலாம் பார்க்குது? முழுமை. எதுலாம் முழுமை? கம்ஃபர்ட்ல ஒரு முழுமை, அழகுல ஒரு முழுமை, பாதுகாப்புல ஒரு முழுமை, எல்லாவற்றிலும் முழுமை. அப்படி ஒரு அனுபவம் வந்துட்டு அவ சிந்திக்குது, ஆஹா, இது என்னுடைய மகிழ்ச்சிக்காக, என்னுடைய இன்பத்தை பெருக்குவதற்காக நான் வெளியில செய்வதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு அதுக்கு ஒரு தெளிவு வருது. இப்ப நம்ம வெளியில நிறைய செய்யறோம், தேவையா இல்லைன்னு தெரியாது. எல்லாம் தேவைன்னு நினைச்சதே தேடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அனுபவ அறிவு என்ன தருது? இதுவரைக்கும் தேடியதுல 100க்கு 99 வீணான தேடல். இனி தேட வேண்டாம். ஒரு ஃப்ரீடம். நோ மோர் சீக்கிங்ஸ். இன்பத்தை பெருக்குவதற்கு நான் வெளியில ஒண்ணுமே தேட வேண்டியதில்லை. என்னுள் நானாக அந்த முழுமை பேரு முழுமை இருக்கும் போது நான் ஏன் வெளியில இருக்கிற சிறுமைகள்ல அலையணும், தேடணும்? அப்படிங்கிற தெளிவு. இதான் மனத்தெளிவு. இந்த தெளிவு வராத வரைக்கும் மனம் எப்படி இருக்கும்? பலவீனமா இருக்கும். அது அதனுடைய இயல்பு. ஏன்னா அது முழுமையை அடையாத வரைக்கும் பலவீனம் தானே. அப்போ இதை நீங்க புரிந்து கொண்டு இப்போ புரிந்து கொள்ளலாம். ஞானிகள் சொல்றது, நீ மனதை கொஞ்சம் நிறுத்திப்பார். பி ஸ்டில் அண்ட் நோ த சீக்ரெட். த சீக்ரெட் ஒரு புக் இருக்கு பை ஓஷோ. அவர் ஓஷோருடைய ஒரு அருமையான புஸ்தகம் தி சீக்ரெட். அதாவது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த இயற்கை தோற்றம் அனைத்துமே மிக மிக ரகசியமானது, ஆச்சரியமானது. கொஞ்சம் அந்த இயற்கையினுடைய தோற்றங்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆச்சரியப்பட்டு எப்படின்னு கேட்பீங்க. பதில் இல்லை. ஆகவே அது ரகசியம், த சீக்ரெட். இப்படி எல்லாமே சீக்ரெட் தான், ரகசியம்தான். இந்த சீக்ரெட்டுக்கெல்லாம் தலையான ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. த சீக்ரெட் ஆஃப் ஆல் த சீக்ரெட்ஸ். அதான் சுத்த வெளி ரகசியம், பரம் ரகசியம். பரம்னா எல்லையற்ற, பரம் ரகசியம், பரம ரகசியம். இந்த ரகசியத்துக்கு விட கிடைக்கும் எப்போ தெரியுமா? மனம் அடங்கினால். பி ஸ்டில் அண்ட் நோ த சீக்ரெட். அப்ப யாருக்குடைய மனசு அந்த ரகசியம் தெரிஞ்சு போகுதோ அவனுக்கு விடுதலை கிடைக்குது. அவன் ஞானி ஆயிடுறான். அவனுக்கு அச்சம் இல்லை. பாரதி பாடுறாங்க, உச்சி மீது வானிடிந்த போதிலும் அச்சம் இல்லை. ஏன்? தலையில விழுந்துன்னா செத்து போயிடுவான். ஆனா அவனுக்கு தெரியும் அவன் சாக மாட்டான். உடல் சாகமா இருக்கும், நாளைக்கு இந்த உடல் இல்லாம இருக்கும். ஆனா நான் என்றும் இருக்கக்கூடிய நிச்சய புருஷன் என்று அந்த ஞான நிலையில புரிஞ்சுக்க முடியும். ஆகவேதான் பெரியவங்க சொல்றாங்க, நின்று ரகசியத்தை அறிந்து கொள். மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, மனம் அடங்காது. அடக்க நினைத்தால் அலையும். தியானத்துல மனம் அடங்கி இருக்கும்னு நினைச்சா அது கூட கொஞ்சம் அலையும். மாறாக அறிய நினைந்தால் அடங்கும். அறிய நினைந்தால் அதான் ஞானம். ஞான மார்க்கம் சொல்ற காரணம், நம்ம நிறைய விஷயத்தை அறிய வேண்டி இருக்கு. ஒன் பை ஒன்னா வாழ்க்கையை பற்றி அறியணும். எது பிறந்திருக்குன்னு அறியணும், எதற்காக பிறந்திருக்கு, அந்த நோக்கத்தை அடையக்கூடிய வகையில நம்ம வாழ்க்கை முறை இருக்குதா அப்படிலாம் பாத்தீங்கன்னா இல்லை. இன்னும் இருக்கிற வாழ்க்கை முறை இருக்க லைஃப் ஸ்டைல் முழுக்க முழுக்க தப்பு. முழுக்க முழுக்க ஒரு தப்பான வாழ்வை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரியான வாழ்வு வாழணும்னு சொன்னா எதற்காக பிறந்திருக்கும், நோக்கம் என்ன, அதை அடைய வேண்டுமானால் வாழ்க்கையை எப்படி வைத்துக் கொள்ளும், அதான் வாழ்க்கை நெறி என்று சொல்றோம். அந்த வாழ்க்கை நெறியில வாழ்ந்து வாழ்ந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சீர்படுத்தி, ஏன்னா இதுவரைக்கும் தப்பு தப்பா வாழ்ந்துட்டோமா, தப்பு தப்பா வாழ்ந்ததுனால உடல்ல நோய், கடன் தொல்லை, நிறைய பகை, மனசுல அச்சம், கவலை. இந்த ரிசல்ட்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம தப்பா வாழ்ந்ததனுடைய அடையாளம். இப்ப முதல்ல சரியா வாழ்றதுதான் என்னான்னு நான் அடிக்கடி இப்ப சொல்றேன் நம்ம அன்பர்கிட்ட, முதல்ல சரி செய்.
இது ரிப்பேர் ஆகி போச்சு. உடல் ரிப்பேர், மைண்ட் ரிப்பேர், வாழணும். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன், வஞ்சிக்க மாட்டேன். இதெல்லாம் வாழ்க்கை நெறியில வரணும். தார்மீக வாழ்க்கையில பணத்துக்காக இல்ல செய்ய மாட்டேன் அப்படின்னு வரணும். முடியுமா பாருங்க கொஞ்சம். இன்னைக்கு மனித உலகம், மனித சமுதாயம் எப்படி இருக்கு? லஞ்சம், கரப்டட் மைண்ட், கிரிமினல் மைண்ட், எல்லாருடைய மைண்டும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒருவேளை நான் மந்திரியானா கூட கை நீட்டவனா இருக்கும், ஐ டோன்ட் நோ. வாய்ப்பு கிடைக்கல. ஆகவே மனதை நாம நல்லா புரியணும். வாட் இஸ் மைண்ட், சச்சினஸ் ஆஃப் த மைண்ட் என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா எல்லாருடைய மனமும் விலங்கின குணத்தை அடிப்படையாக கொண்டது. ஏன்னா விலங்குல தானே வந்திருக்கோம். ஸோ கருத்துடரா பார்த்தீங்கன்னா விலங்கின குணம் நம்மிடம் ஆளுமை செய்யும், டாமினேட் பண்ணும். விலங்கினுடைய தன்மை என்ன? தன் உணவுக்காக இன்னொரு விலங்கை கொல்லும், கொலை செய்தல். அது கொலை செஞ்சதுனால அது வாழும் சுதந்திரத்தை பறித்தல். அந்த விலங்கினுடைய ஒரே உடமையான உடலை அபகரித்து உண்ணல். 3 விஷயங்கள் நடக்கு. ஒரு மானை ஒரு புலி கொல்லுதுன்னு சொன்னா கொலை செய்தல், வாழும் சுதந்திரத்தை பறித்தல், அந்த ஒரே உடமையான உடலை உண்ணல். இப்ப அந்த பழக்கம் கரு அமைப்புல பதிச்சு இன்னைக்கு நம்ம உடலுக்குள்ள இருக்கு, நம்முடைய கருமையத்தில் இருக்கு, கொலை செய்யற தன்மை இருக்கு. இப்ப நம்ம நேரடியா கொலை செய்யல, ஆனா மறைமுகமா செய்யணும். யாரெல்லாம் மாமிசம் சாப்பிட்றாங்களோ தப்பா எடுத்துக்காதுங்க, அதான் உண்மை, புரிந்து கொள்ளுங்க. மாமிசம் சாப்பிடுறவங்க எல்லாரும் கொலை செய்கிறார்கள். நேரடியா போய் செய்யல. ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அப்பாயிண்ட் பண்றோம், போ கடல்ல போய் வலைய வீசு, மீனை பிடிச்சிட்டு வா, அவனை காசு தாரேன். இவனுக்காக தான் அவன் கொலை செய்யறான். அப்ப நாம தான் கொலை செய்யறோம். மாமிசம் உண்ணக்கூடியவர்கள் அனைவரும் கொலை செய்கிறார். மட்டுமா? வாழும் சுதந்திரத்தை பறித்தல். யாருடைய வாழ்வு? சொந்த மனைவி, சொந்த கணவன், சொந்த குழந்தைகள், அவருடைய சுதந்திரத்தில் நம்ம தலையிடுறோமா இல்லையா? அப்படி செய்யாத இப்படி செய். எவ்வளவு கமெண்ட் அண்ட் கமாண்ட். அப்ப என்ன? we are disturbing their freedom. அடுத்தவருடைய சுதந்திரத்துல நம்ம தலையிட்டு குழப்பத்தை ஒன்று போட்டுறோம். அது விலங்கின குணம். பிறர் பலம் பறித்தல். விலங்கு என்ன செய்து அந்த மாணவனுடைய ஒரே உடமையான உடல் அபகரிக்கிற மாதிரி நாம நம்முடைய வாய்ப்பை பயன்படுத்திட்டு அடுத்தவங்களுடைய உடைமைகளை பறிக்கிறோம். அதான் லஞ்சம். கை நீட்டுறோம், வஞ்சிக்கிறோம், கலப்படம். கொஞ்சம் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த 3 இருக்கா இல்லையான்னு பாருங்க, பார்க்கணும். வள்ளுவர் அழுத்தமா சொல்றாரு, யார் தனக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கானோ அவன் தான் மேல்நிலை அடைவான். ஊழையும் உட்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது முயல்பவர். விடாம இந்த ஊழல்னா வினை, எனக்குள்ள என்ன கர்மா இருக்கு, என் கேரக்டர் என்ன, என்னுடைய ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப நான் சொன்னதை வச்சுட்டு நான் சொல்றது சரிதான பாருங்க. சார், நான் நேரடியா கொலை செய்யல, அவன் கொண்டு வச்சிருக்கான், நான் சாப்பிட்றேன். அவன் யாருக்காக கொண்டா? யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவனுக்காக தான் கொண்டான். அதான் கொன்றால் பாவம் திண்டவனுக்கு போச்சு சொன்னான், கொண்டவனுக்கு பாவம் இல்லை. அப்ப நாம அந்த தவறு செய்யக்கூடிய விலங்கின குணத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த மனம் இயங்குது. தப்புதானே அது? அதை சரி பண்ணணும். இனி நான் என்னுடைய சுயநலத்திற்காக கொலை செய்ய மாட்டேன், பிறர் பொருளை திருட மாட்டேன், வஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். முடியுமா? இதான் சரி செய்வது. அப்புறம் உடலை நலமா வைக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். நீங்க உடல் நலத்துக்கு என்ன செய்யணும், கடன் இல்லாத வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும்,
யாரையும் பயிற்சிக்கமா இருக்கு நான் என்ன செய்யணும்? இந்த 3 வளங்களை பெறணும். உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம். இதை தக்க வைப்பதற்கு முதல் உங்க சிந்தனை இதாதான் இருக்கணுங்க. நோயற்ற வாழ்வு, இல்ல குறையற்ற செல்வம், நோயற்ற வாழ்வு, கடன் இல்லாத பொருளாதாரம், பகை இல்லாத நட்பு. இந்த 3ஐயும் தக்க வைப்பதற்கு உங்களுடைய சிந்தனையை பெருக்குங்க, கண்டுபிடிங்க, ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா நீங்க சரி செஞ்சீங்கன்னு அர்த்தம். ஓட்ட பானையை அடைச்சிட்டேன், இந்த பானை எடுத்தது பிச்சை எடுக்க போகணும், ஆன்மீக பிச்சை. 6வது முழுமை என்கிற பிச்சை நம்ம இறைவன்ட்ட வாங்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த பாத்திரம் ஓட்டையா இருக்கு. அடிக்கடி சொல்லுவேன், அதை ஓட்டையை அடை, பாத்திரத்தை சுத்தமாக ஓட்டையும் அடைச்சு பாத்திரத்தையும் சுத்தப்படுத்தின பிறகு கஞ்சியை ஊத்து. கஞ்சி கெடாது, அதை குடி. அது மாதிரி இந்த கேரக்டர், செல்ஃப் இஸ் நத்திங் பட் கேரக்டர். இதை சரி பண்ணணும். சரி செய்யணும். பிறகு நமக்கு எதிர்காலம் ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கடமை இருக்கு இல்லையா, பொறுப்பு இருக்கு. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கும்போது சரியாக செய்யணும். இன்றைக்கு நான் 2 வார்த்தை சொல்றேன். சரி செய்தல், சரியாக செய்தல். சரி செய்தல் என்றால் இதுவரைக்கும் செய்த தப்புகளை எல்லாம் சரி பண்றது. வாங்கின கடனை திருப்பி கொடுத்து இதே கடன் வாங்க மாட்டேங்கிற அளவுக்கு சரி பண்ணி, நோய் இல்லாம, சண்டைகிட்ட இல்லாம சரி பண்றோம். சரி, இப்போ நிறைய கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. அதை நான் இதை எப்படி செய்வேன்? சரியா செய்வேன். சரியான அர்த்தம், யாரையும் ஏமாற்ற மாட்டேன், திருட மாட்டேன், வஞ்சிக்க மாட்டேன், புறங்குறி பேச மாட்டேன். அதெல்லாம் செய்தாதான் கிடைக்கும், வேண்டாம். அதான் சரியாக செய்தல், முழுமையாக செய்தல். புத்தன் அடித்து சொல்றான், அவன் இறைவனை விட்டு ஒண்ணும் பேசல. யார் சரியாக செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் மேன்மை அடைவார்கள். புத்தனுடைய தத்துவம் அது. ஆனா அன்பர்களே, 2 முதல்ல என்னிலிருந்து சரி. அப்ப சரி செய்யணும்னு சொல்லும் போது எது சரியில்லைன்னு கண்டுபிடிங்க. உடல்ல நோய் இருக்கா? ஆமா இருக்கு, சரியில்லை. கடன் இருக்கா? கடன் இல்லை சார். தான் ஓகே, கடன் இருக்கு, சரியில்லை. பகை இருக்கா? இருக்கு. யார்கிட்ட? வாழ்க்கை துணைக்கே பகை இருக்க, பகிர்ந்து விட விடுங்க. சொந்த மனைவி, சொந்த கணவன், எவ்வளவு வெறுப்பு இருக்கு. காரணம் நிறைய இருக்கலாம் சார். நான் ஏன் வெறுக்கிறேங்கிறதுக்கு சோ மெனி ரீசன்ஸ். இங்க காரணம்லாம் இல்லை, காரியம்தான் முக்கியம். பகை இல்லாத நட்பு, நல்ல வார்த்தை கேளுங்க, பகை இல்லாத நட்பு. கண்டுபிடிங்க நீங்க. இந்த 3ஐயும் தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நைட்ல நீங்க தீர்மானிக்கணும். நாளையிலிருந்து புதிய வாழ்க்கை, சரி செய்யக்கூடிய வாழ்க்கை. இன்னொரு பக்கம் எதிர்காலத்துக்காக எவ்வளவு திட்டங்கள் நானும் வச்சிருக்கேன். அது எப்படி பர்ஃபெக்டா போறணும். இவன் தான் யோகி. ஒரு யோகி முதல்ல தன்னை சரி பண்ணுவான், தனது உடலை, பொருளாதாரத்தை, இல்லற வாழ்வை சரி பண்ணுவான். பிறகு எதிர்காலத்துல என்ன வேணும், எப்படி பெறுவது, அது எப்படி சரியா செய்யறது. இந்த 2 தீர்மானத்தை நீங்க இன்னைக்கு எடுக்கணும். குணம் பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டே வாங்க. நான் அடிக்கடி ஒரு சொல்லியிருக்கேன், சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். இந்த சமாதானத்தை அடைச்சு அப்புறம் மகிழ்ச்சி கொடுக்கிற விளக்கம், எனக்கு இறைவனுக்கு என்ன சம்பந்தம், என்ன ரகசியம் இருக்கிறது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது. அவன் அந்த வகுப்பு ஒரு இன்டென்சிவ் கோர்ஸ் நம்ம நடத்துறோம். அதையும் ஒரு பக்கம் பேரல் 1 by 1 கூட செய்யணும் இல்லை, ஒரே டைம்ல சரி செய்தல், சரியாக செய்தல், அறிவிலை தெளிவு பெறுவதற்கு இயற்கை தத்துவ விளக்கங்கள் கேட்டல், சிந்தித்தல், புரிதல், அப்படி இவ்வளவும் பண்ணுனா தெளிவும் உறுதியும் இருக்கும். அதோடு வாழ்ந்தோம்னா ஞான வாழ். எல்லாரும் ஞானிதான், எல்லாரும் புத்தன் தான், இயேசுதான், எல்லாரும் வேத்தனை முயற்சி பண்ணுது. என்ன அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம்? அவங்க நாம சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க, செஞ்சு அந்த முழுமையை அடைச்சிட்டாங்க. சராசரி மனிதர்கள் அது செய்யல. குறைந்தபட்சம் இப்போ நீங்க இந்த மார்க்கத்துல தமிழ் ஆனந்த யோகம் என்ன பேர் வேற, நாங்க வேதாத்திரியம் இது வச்சிருக்கோம், வேதம் ஆன்மீக குழுமம். அவர் இறை சாதனை மார்க்கம், இவர் தமிழ் ஆனந்த யோகம், இன்னொருத்தர் பேரளத்தில் ஏதோ ஒரு யோகம், அங்க உலக சமுதாய சேவா சங்கம்.
எல்லாருக்கும் யாரு பொது? வேதாத்திரி மகரிஷி. அவர் தானே எல்லாருடைய இதுல இருந்து வெளியில வந்தவங்களும் சரி, உள்ள இருக்கிறவங்களும் சரி, வேதாத்திரிய கருத்துக்களைத்தான் நம்ம சிந்தனைக்கு எடுத்திருக்கோம். அது சரியா சிந்திச்சு நாமும் ஒரு வேதாத்திரி என்று சொன்னா ஞானியா. ஞானம் ஒண்ணும் கஷ்டம் இல்லை கிடையாது. அது ஏதோ பெரிய புத்தர் அடைந்த ஞானம், நமக்கெல்லாம் அது முடியுமாலாம் கேட்காதீங்க. உயிர் இருக்கிற எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்கு. அந்த ஞானம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை கவனிக்கணும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. தகுதி எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. எப்ப மனித உடலை இந்த ஆன்மா எடுத்துருச்சோ, அதான் மனிதனுடைய சிறப்பு. அவனுக்கு தகுதி இருக்கு. விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கானே இல்லையா? தகுதி இருக்குல்ல. வாய்ப்பு. ஆன்மீகம் கற்றுக்கிற வாய்ப்பு. சரி, இப்ப வாய்ப்பு இருக்கு, தகுதியும் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? இந்த தகுதியை பெருக்கி வாய்ப்பை பயன்படுத்தி உங்களையும் நீங்க ஞானியாக பார்க்கணும். உங்க மனசு ஒரு நாளைக்கு சொல்லணும், எஸ் நான் ஒரு பிரம்ம ஞானி, நான் தெளிவா இருக்கேன். ஐ நோ வாட் இஸ் காட், ஹூ ஆம் ஐ, ஹவு திஸ் நேச்சர் இஸ், ஐ நோ. சொல்றதுக்கு அடுத்தவங்க சொல்றதுக்கு உங்களுக்குள்ள இறைவன் அந்த சொல்லுக்கு சரியான பொருள் என்ன? இந்த நான்கிற சொல் எதை குறிக்குது? உலக தோற்ற இயக்கங்களின் ரகசியம் என்ன? அதனுடைய பின்னணி என்ன? எவ்ரிதிங் ஐ நோ. அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பேரின்ப கழிப்பு ஓடும். அச்சமின்மை, கவலையின்மை, ஒரு வீரம், ஒரு ஸ்பிரிச்சுவல் கரேஜியஸ்னஸ். விவேகானந்தருக்கு இருந்து பாருங்க, சுவாமி விவேகானந்தருக்கு இருந்த ஒரு ஆன்ம பலம், அந்த ஸ்பிரிச்சுவல் கரேஜியஸ்னஸ். அவர்கிட்ட காம்ப்ரமைஸே இருக்காது. ஏன்னா அவ்வளவு தெளிவு, உறுதி. அதை ஒவ்வொரு வேதாத்திரிய சீடனும் அடைய முடியும். அதுக்கேற்ற புரிதல், புரிந்ததை செயல்படுத்துதல், பழகுதல், விளைவை சந்தித்தல், இவ்வளவு பண்ணிட்டீங்கன்னா இதுதான் பலவீனம் என்னை கொடுத்துருக்காங்க. அது நேச்சுரல் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது இன்னும் பயணிச்சிட்டு இருக்குல்ல, முழுமை அடையல. எப்போ மனதுல உறுதி தெளிவுலாம் கிடைக்கும்னா, இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு, சார் நீங்க நல்லா பேசினாரு, அதுக்கு இல்லை, எனக்கு நீங்க சர்டிபிகேட் தர்றதுக்கு அல்ல, கேட்டு சிந்தித்து ஆமாலன்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலிருந்து ஒரு சிஸ்டத்தை நீங்க கொண்டு வந்தோம். உங்க மனசு உங்களுக்கு சொல்லணும், நான் தெளிவா இருக்கேன், நான் பேசணுங்கிறதுக்காக அது இது அப்படி இப்படி பேசல. யார்கிட்ட சொல்றேன்? ஆசிரியர்களுக்கு சொல்றேன். கத்துக்கிட்டு கற்பித்து கொடுப்பதுக்காக கற்கக்கூடாது. மகர்ஷி அப்படியே சொல்லுவார், கற்றல் கற்பித்தல் அல்ல, கற்றல் நிற்றல் நிற்றல். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அதை வாழணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், அனுபவிக்கணும். ஆஹா, அப்புறம் கற்றுக்கிட்டோம். அப்பதான் அவங்களுக்கு போய் சேரும். இல்ல கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக அதையும் இதையும் படிச்சு கற்பிச்சு எனக்கு அது தெரியுதுன்னு சொல்லி வேதம் பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவுல நீங்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக ஈடுபட்டு பண்ணுங்க. இப்ப கூட அம்மா சொன்னாங்க, இந்த வர ஜனவரி நன்மணி ஐயா கூட்டத்துல இருந்து அவருக்கு ஒரு அறிவிப்பு தரேன், நீங்களும் வாங்க. என்ன நன்மணி ஐயா நீங்களும் வாங்க, அனர்கலி அம்மா வாங்க, சசிகுமார் வாங்க. கன்னியாகுமரியில 31, ஜனவரி 31, பிப்ரவரி 1, பிப்ரவரி 2, 3 நாள் இருக்கு. மார்ச் மாசம் 18ஆம் தேதியிலிருந்து ஒரு 5 நாள் ரிஷிகேசத்திலே இருக்கு. உங்களை முடிஞ்சவங்கள வாங்க. எல்லாம் ஒரே அமைப்பு தான். ராதாகிருஷ்ணன் சொல்றவரு எங்கேயோ வந்தவர் இல்லை. நண்பனையும் நாங்களாம் ஒன்னா பயணிச்சவங்க. நாம இந்த மார்க்கத்தை தமிழ் ஆனந்த யோகத்துல இன்னும் நிறைய உறுப்பினர்களை கொண்டு வாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பயிற்சியும் வழக்கமும் கொடுப்போம். தலைப்பு தான் வேற. நான் மதியம் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வச்சிருக்கோம், வைக்கணும். தமிழை போதாது, இன்னும் 10 100 பிரிவு வரணும், விழுதுகள் வரணும். வேதாத்திரிய விழுதுகள்னு சொல்றாங்க இல்லையா, நிறைய விழுதுகள் வரணும், நிறைய ஞானிகள் வரணும். அவங்களுடைய அனுபவத்தை வெளியில சொல்றேன். நான் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னு வைங்களேன், என்னுடைய ஒரு உணர்வு அனுபவம்னு இருக்குல்ல, மகிழ்ச்சி பிடித்த தத்துவத்தை உள்ள வாங்கினாலும் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னுடைய வாழ்க்கையை ஒட்டி அதையும் வச்சு என்னுடைய சிந்தனை
சாந்தி எனக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. ஃபார்முலாஸ், சூத்திரங்கள். அதை வச்சு நாம எவ்வளவு புது தீசிஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். அதை எப்படி நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. அது மாதிரி ஒரு நண்பன் ஐயா அவருடைய வகையில சில பல ஆராய்ச்சிகளை செய்வார். அழகர் ராமானுஜ ஐயா ஒரு ஆராய்ச்சி பண்ணுவார். அவர் நம்ம மதன் ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாரு. செல்வன் ஐயா ஒண்ணு பண்ணுவார். இவங்க எல்லாரும் ஆசிரியர்கள் தானே. வேதாந்த யுனிவர்சிட்டியினுடைய பட்டத்திட்டப்பட்டவங்க தானே. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வாழ்க்கையை ஒட்டி வரும் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையை ஒட்டி எனக்கு வரும். நான் ஒரு வியாபாரி. ஆனா அவர் நண்பன் ஐயா வியாபாரி இல்லை, அவர் ஒரு ஆபீசர் இன்சூரன்ஸ்ல. ஸோ அவருடைய அனுபவம், அவருடைய குடும்ப சூழல், என்னுடைய குடும்ப சூழல் எல்லாம் வேற வேற. அப்போ அதெல்லாம் வைத்துக்கொண்டு தத்துவத்தையும் வைத்துக்கொண்டு சிந்திக்கிற போது புதிய அனுபவங்கள், புதிய லெசன்ஸ் அதை நம்ம ஷேர் பண்றோம். அந்த வகையில நாமெல்லாம் அடிக்கடி கூடணும். முடிந்தவங்க வாங்க, கன்னியாகுமரி ரிஷிகேஷ் வாங்க. ஸ்பெஷலா நான் ஒரு 4-5 பேர் பேர் சொன்னேன்னா அவங்கள கொஞ்சம் நெருக்கம் இருக்கிறனால பேர் சொல்லி கூப்பிட்டேன். அது ஒரு இடத்துல தங்கி அழகா செய்யணும். சரிங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, பேசுவோம்.